அம்மா ஒரு நிமிஷம் இருமா. நான் கேட்குறது புரிதா இல்லையா உனக்கு? நிக்கில ரோஹித் சண்டை போட்ட கதையை பற்றி கேட்டா நீயும் ரித்திக்கும் கட்டி பிடிச்ச கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க. இல்லை சார், அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, இன்னைக்கு காலையில நிறைய இடத்துல தேடணும், ஆனா அவனை காணும். சரி நீங்கள் போகலாம். வேற எதுவும் இல்லையா சார்? ஆ இல்ல, வேற எதுவும் இல்லையான்னு கேட்டேன். சொன்ன வரைக்கும் போதும், கிளம்பு. ஐயோ சார். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல? ஆமாம் சார். அவனை கூப்பிட்டியா? ஓகே சார். ஹலோ சார். வாங்க ரோஹித், உட்காருங்க. சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கும் நிக்கிலுக்கும் தான் ஆகாது போலையே. அப்படிலாம் இல்லை சார், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். நீங்கள் ஹைப்பர் டென்ஷன் ஆகிற ஆளா? ரொம்பலாம் இல்லை சார். சரி சொல்லுங்கள், நிக்கில் காணாமல் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? On the timeline, never gonna trust a word out of your mouth. All a lie, all a lie, it's all a lie. Didn't think that I would never even find out. Oh, you thought you could swap me on the timeline. Never gonna trust a word out of your mouth. All a lie, it's all a lie. I was running blind and falling in love over dreams. Damn, I gotta rush out of it now. Can't booze or build up me, forget all that we had. Tell me how. Didn't think that I would never even find out. நான் ஜாகிங் போயிட்டு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தான் ஒரு சீரியல் கில்லர் ஊட்டியில் கொலை பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சுது. ஏன் நான் பார்த்த அந்த ஆளை இந்த சீரியல் கில்லராக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் அந்த சீரியல் கில்லரை பார்த்தீங்களா? அவன் தான் அந்த சீரியல் கில்லராக எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல சார். ஆனால் பார்க்க ஒரு மாதிரி வியர்டாக இருந்தான் சார். அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் அவனை பார்த்தீங்களா? ஆமாம், காலேஜ் முடிச்சு என்ன பண்ணலான் இருக்க? மாடலிங் பண்ணலாம் தான் இருக்கேன். நீ என்ன பண்ணலான் இருக்க? நானா ஏதாவது டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும், பார்ப்போம். எதுனா டேரக்டாக மைண்டில் வச்சிருக்கியா? எனக்கு பிடிச்ச டேரக்டர்கிட்ட தான் நான் வேலை செய்யணும்னு வையேன். என்னால் கடைசி வரைக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டராகவே ஆக முடியாது. அதுவும் கரெக்ட் தான். ஆமாம், நீ இந்த மாடலிங் போர்ட்ஃபோலியோலாம் எடுத்துட்டியா? எங்கே ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் தேடி இருக்க, கிடைக்கவே மாட்றாங்க. ஏன், நம்ம நிக்கில் இருக்கானே, அவன்கிட்ட சொன்னால் எடுத்து தர போகிறான். நிக்கிலா? ஆமாம், அவனுக்கு என்ன நல்லா தானே எடுப்பான். நல்லா தான் எடுப்பான், ஆனால் அவனும் அவன் ஆட்டிடியூடும் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உனக்கு புரியுது, ஆனால் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. யாருக்கு புரிய மாட்டேங்குது? அவதான் ரித்திகா. அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கல, நான் பேசுறது இல்லை, அவ்வளோதான். பார்த்து வா. சரி, நீ எதுக்கு என்ன தனியாக பார்க்க வர சொன்ன? ரொம்ப பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான். பர்சனலா? ஆமாம். என்ன பர்சனலு? அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
என்ன லவ் பண்ணுறியா? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? அதான் நீ கொடுக்குற ரியாக்ஷன்லேயே தெரியுது. நான் சொல்ல போகிறத தப்பாக எடுத்துக்காது. என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்? சொன்ன புரிஞ்சுக்க ஸ்ரேயா. அதான் ஏன்? ஏன்னா நான் ரித்திகா லவ் பண்ணுறேன். ரித்திகாவையா? ஆமாம். டே இவன் தான், இவனே தான். இவனை தான் 3 நாளைக்கு முன்னாடி ஜாகிங் போகும்போது பார்த்தேன். ஜாகிங் போகிறப்ப 1000 பேரை பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுறது? வா. ஏய் இரு, தனியாக போவாத. அதான் வேணாம் சொல்லிட்டல. தனியாக போனால் என்ன போனா? நீங்கள் அந்த ஆளை 2 வாட்டி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அவன் பார்க்க எப்படி இருந்தான், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தான், அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? அவன் முகத்தை சரியாக பார்க்க முடியல சார். ஏதோ வியர்டாக ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்தான். கையில் கேமரா வச்சுருந்தான். நான் பார்த்த 2 வாட்டியும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். டேட்டூ, கையில் ஒரு டேட்டூ சார். அது பாம்பு வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா? பண்ணேன் சார். ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட ஷேர் பண்ணீங்களா? சொல்லலை சார். முந்தா நாள் நைட்டு நீங்களும் நிக்கிலும் குடிச்சிட்டு சண்டை போட்டதாக சொன்னாங்க. அது எதனாலும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னடா இப்போலாம் நீயும் ரித்திகாவும் பேசிக்கிட்டே இல்லையா? ஒன்றா பார்க்க முடியுதுல்ல? 2 பேருக்குள்ள சின்ன பிரச்சனை, அதான் பேசிக்கிறது இல்லை. ஏய் என்னடா பேசுகிற? லவ்வர்ஸ்னால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு பேசாமல் இருப்பியா? யாருக்கிட்ட இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? என்கிட்ட தான். நான் நினச்சேன் உங்ககிட்ட தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. ஏய் மச்சானை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? டேய் எனக்கும் ஆதித்யாவுக்கு தானே அவனை பற்றி முழுசாக தெரியும். அப்படி என்ன எங்களுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிருச்சு? இவன் அப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆனதை வச்சு தலைவன் லீவிங்கில் இருக்கலான்னு சொல்லியிருப்பான். அவள் கோச்சிட்டு போயிருப்பா. இந்த மச்சா நான் சொல்கிறது கரெக்டா? ஏய், இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. தேவையெல்லாம் உள்ள வராத, மூடிட்டுரு. அவங்க அம்மா அவங்க அப்பா ஏமாத்திட்டு போயிட்டதால எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஏய், மறுபடியும் சொல்கிறேன், நீ இதுக்குள்ளே வராத. அப்புறம் நம்மளுக்குள்ளே தான் பிரச்சனையாகும். ரித்திகா நத்தனை வேர்டு போயிடான்னு ஒரு பயம். ஏய் ஏதோ பேசிட்டு இருக்கேன். என்னடா பேசுற மாதிரி? வாயை மூட்டு இருக்க மாட்டியா நீ? என்னடா பேசுறான்? ஏய் மச்சான் போலாம் வாடா. டேய் போடா டேய். யாரை பத்தி தப்பாடா பேசுற நீ? சொல்கிறத கேளுடா. உனக்கு இருக்கடா அழகறான் வேலையே. போராய்ச்சு வா. போடா டேய். டேய் கூட்டு போங்கடா அவனை. அன்னைக்கு நைட்டு தான் நிக்கிலுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையிலே ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. இது பிரச்சனையை ஜாஸ்தியாக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? சார், ரித்திகாவுக்கும் நிக்கிலுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இந்த டைம் ரித்திகா அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதான் நேற்று காலைல ரெசார்ட் பேக் சைடில் உங்களுக்கும் நிக்கிலுக்கும் சண்டை நடந்ததாக சொன்னாங்க. ஆமாம் சார். அது நீங்கள் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுனால தான் நடந்துச்சா? ஆமாம் சார். நான் பாட்டுக்கு அங்கே சும்மா நடந்து போயிட்டு தான் இருந்தேன். அவனை வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் நேற்று நைட்டு எல்லோரும் குடித்தோம். நான் அங்கேயே வெளியே படுத்துக்கிட்டேன். இன்னைக்கு காலையில் தான் சார் அவனை காணோம். அப்போ தான் எனக்கு அந்த சீரியல் கிளியரோட ஞாபகம் வந்துச்சு. இதுக்கும் மேலே லேட் பண்ணால் நல்லா இருக்கான்னு தான் சார் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். காணாமல் போனதுக்கப்புறம் அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணோம் சார், ஆனால் ஃபோன் ரெசார்ட்டில் தான் இருந்துச்சு. எத்தனை மணிக்கு? நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். சார், ஸ்டேஷன்லேருந்து மெசேஜ் வந்துச்சு சார். நீங்கள் சொன்ன எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, நிக்கில் கிடைக்கலையா? அதான் அடுத்து என்ன பண்ணலாம் சார்? அடுத்த ஆளை கூப்பிடியா? ஓகே சார். சார் அடுத்த ஆள் சார். உட்காருங்க. உங்கள் பேர்? ஆதித்யா சார்.
இதுக்கு முன்னாடி நான் விசாரித்தவங்க எல்லாம் நிக்கில் ரோஹித்தும் சண்டை போடுறதை பற்றியே சொன்னாங்க. நீங்கள் இங்கே வந்ததே சண்டை போடுறதுக்கு தானே? சார் நாங்கள் இங்கே யாரும் சண்டை போகிறதுக்காக வரல சார். நாங்கள் இங்கே வந்ததுக்கு உண்டான ரீசனே வேறு. நீங்கள் வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ண வந்தது இல்லையா சொன்னாங்க. நீ புதுசாக வேறு ஏதோ கதை சொல்கிற. எல் கேசினோ சார். எல் கேசினோவா? அது கோவாவில் இல்லையா இருக்குது? ஆமாம் சார். ஒரு 2 வீக்ஸ் இங்கே தங்கிட்டு அப்புறம் போகலான்னு தான் சார் பிளான் பண்ணி வந்தோம். என்னண்ணா பணம் ரெடி ஆயிடுச்சா? நான் தான் சொன்னேன்ல எனக்கு 5 lakhs வேணும்ன்ட்டு. இப்போ ஃபோனை போட்டு 1 lakh தான் ரெடியாக இருக்குன்றீங்க. ஏது 1 lakh வச்சு நான் நாக்க வலிக்கவா? என்ன மச்சாச்சு? மச்சாரா சரி இருக்கிற 1 lakh ஆச்சு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. சாரி யார் வெயிட் ஆஃப் பண்ண. என்னடாச்சு இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் உன்னதான்டா கேட்டுருக்கல நான். கேஷினோக்கு பணம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் மச்சான். இப்போ நான் ஃபோனை போட்டு 1 lakh தான் ரெடியாக இருக்குன்றான். விட்டு தொலைடா. இருக்கிற காசு வச்சு அப்படி என்ன உனக்கு? அதை வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தாண்ட முடியாதுடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் லக்கை பொறுத்து தான் இருக்குது. உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது? என்கிட்டயா? ஒரு 5 லட்சம் இருக்குது. நம்ம செட்டில் யாருக்கிட்ட ஜாஸ்தி காசு இருக்குது? வேறு யார்கிட்ட இருக்கும்? நிக்கில் கிட்ட தான் இருக்கும். எவ்வளோ? என்ன ஒரு 10 லட்சம் இருக்கும். அப்போ அவனை இன்றைக்கி நைட் என் கூட ஒரு மேட்ச் ஆட சொல்லு. டேய் அவன் கூடலாம் வேணாம். அப்புறம் இருக்கிற காசை நக்கிட்டு போய்டும் உனக்கு. லக்கு யார் பக்கம் இருக்க அவன் ஜெயிப்பான்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. முதல்ல நீ திருந்துற. ஆண்டா பேராடா? எனக்கு ஆன்ட்டே ஓகே. உனக்கு? சரி ஆன்ட்டே ஆடும். ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளோ பிட்டு வச்சுக்கலாம்? 25,000 வச்சுக்கலாம். உனக்கு ஓகேவா? ம். ஷிட். அடுத்த மேட்ச் போடலாமா மச்சி? சரி இன்னொரு கை போடு. போடு. ஆட போட. அதான் 1 லட்ச ரூபா ஜெயிச்சிட்டல்ல, இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலைல உன் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். என்னடா முடிச்சுக்கலாமா? இல்லைடா இன்னொரு மேட்ச் ஆடுவோம். ஆன்ட்டே வேண்டாம், பேர் ஆடுவோம். எதுவும் வந்தால் லக்கு வேணும். Life ஒரு கேம் வந்த கார don't blame. கிடைச்ச வாய்ப்பை வச்சு play. இங்க rules இல்ல டே. Time is money ஜெயிக்க ஒரே வழி சுயநலமே. கவனம் சிதறினால் விபரீதமே. நிழலாக மர்மம் தொடரும் விழியோரம் தோன்றி மறையும் கண் விடுத்து தேடும் தடையும் கண்ணெதிரே பார்த்து சிரிக்கும். நீ காணும் எழுதின் இடையில் வீடைகள் காத்து கிடக்கும். கண்ணிக்கும் ஒவ்வொரு நொடியும் மரணம் நெருங்கும். யாரிங்கே நண்பன் யாரிங்கே பகைவன்? இருள் விலகிடும் நேரம் வேஷம் வெளுத்திடுமே. யாரிங்கே நண்பன் யாரிங்கே பகைவன்? இருள் விலகிடும் நேரம் வேஷம் வெளுத்திடுமே. வின்னுடா. யாரிங்கே பகைவன் யாரிங்கே நண்பன்? என்ன மச்சான் காசு செட்டில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. நான் அப்போவே சொன்ன முடிச்சுக்கலான்னு. நீ தான் ஓவர் ஆசைப்பட்டு இருக்கிற காசையும் விட்டுட்ட. செம்ம கடுப்பில் இருக்காம போயிடு. அவனுக்கு பேசின விதத்துல தெரிஞ்சுது சார். நிக்கில் மேலே செம்ம காண்டில் இருந்தான்.
அப்போ நிக்கிலுக்கும் ரோஹித்துக்கும் சண்டை வரத்துக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லை? இல்லை சார், எனக்கு அதை பற்றி சரியாக தெரில. எனக்கு ஒரு சந்தேகம். நிக்கிலுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அவன் கையில் எவ்வளோ காசு வச்சு ஆடுறான்? இல்லை சார், அவன் அப்பா சொத்து அவன் பேரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிக்கில் செம்மையாக கம்பெனி ஆடுவான் சார். அதுலேருந்தே அவன் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கான். நீங்கள் போகலாம். ஆ, தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன? ஸ்ரேயா சார். நீங்கள் தான் ரோஹித் ப்ரப்போஸ் பண்ணதா? ஆமாம் சார், நான் தான். ரோஹித் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நிக்கிலோட ஆட்டிடியூட் பற்றி எதுவும் தப்பாக சொன்னீங்களா? ஆமாம் சார், நான் தான் சொன்னேன். ஏன் எப்படி சொன்னீங்க? பின்ன எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தா யாருக்கு தான் சார் பிடிக்கும்? உங்கள் செட்டில் நிக்கில் மட்டும்தான் கொக்கைன் யூஸ் பண்ணுறாரா இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, நிக்கில் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுவான். நீங்கள் ரோஹித்தை எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? நான் ஒரு 5-6 மாதமாக தான் ரோஹித்தை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே வந்து தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ரோஹித் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியும் சார், ரித்திகா சொன்னான். ஸ்ரேயா, நீங்கள் ரோஹித்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, ரோஹித் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, ரித்திகா இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் சண்டை முட்டி வர்றதுக்காக நிக்கில் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ரைட்? ஆமாம் சார், நான் தான் சொன்னேன்.